எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கேரமல் சாஸ். ஸோ இந்த கேரமல் சாஸ் வந்து நம்ம நிறைய டெசர்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த பை, ஐஸ்கிரீம் மேலே இல்லைனா பாப்கார்னுக்கு இதெல்லாமே நம்ம வந்து கேரமல் சாஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேசிக்கான கேரமல் சாஸ் எப்படி செய்கிறதுனா நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கனமான பாத்திரமை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் சர்க்கரை போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை கரையிற வரைக்கும் சூடு பண்ணுங்க. அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரிச்சான கேரமல் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சர்க்கரை கருக ஆரம்பிச்சிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா தேன் கலருக்கு மாறிடுச்சு. சர்க்கரை இன்னும் லைட் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுப்புல இருந்து இறக்கிறதுக்கு அப்புறம் கலர் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்குனதும் உடனே வெண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்பவே குயிக்காக பண்ணணும், இல்லைன்னா சர்க்கரை கட்டியாக ஆரம்பிச்சிடும். வெண்ணெய் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க. நம்மளோட சால்டட் கேரமல் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் நல்லா ஆறி திக்காயிடுச்சு. கலரும் ரொம்பவே சூப்பராக ரிச்சாக ரொம்ப வாசனையாக இருக்குது. கொஞ்ச நாளுக்கு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணும்னாலும் நீங்கள் மைக்ரோவேவ்லேயோ இல்லைனா ஸ்டோவில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிங்கன்னா நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். பாருங்கள், நான் இது வந்து ஆல்ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வெளியில் வைங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா உடனே நார்மல் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் பாப்கார்ன், ஐஸ்கிரீம், ப்ரௌனீஸ், கேக்ஸ்க்கு இல்லைனா எல்லா டெசர்ட்ஸுக்குமே மேலே ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் டெசர்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கேரமல் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு நல்ல சாஸ் ரெசிபி. நீங்கள் வந்து எல்லா டாப்பிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக நீங்கள் செஞ்சு நீங்கள் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து லேசாக சூடு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை டாப்பிங்காக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.